கம் ஆன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. கேட்குறீங்க மேடம்? டிடி மேடம். எஸ். கேட்குறேன்னு நீங்க சொல்லி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசுங்க. இல்லன்னா நான் என் கேள்வியை சொல்லிடுறேன். யோசிச்சுட்டே நீங்க பேசுனது பேசி எனக்கு பதில் சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. அப்படியா? சரி, ஓகே. ஓகே. இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டு எனக்கு லைஃப்பில் முதல்ல கொடுத்தது வந்து ஜிவி சார் தான். நான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னை லிரிசிஸ்ட் ஆக்கி ஒரு பெரிய மேடை கொடுத்தாரு. அதனால் அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட படத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ 1000 ரசிகர்களோட அந்த மேடையை பெருசாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்டு இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். அவரோட அந்த படத்தில் நான் பார்த்துட்டு முடிவு பண்ண விஷயம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்றைக்கி அவரோட படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். அவர் படத்துக்கு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சூர்யா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் lot to come into the industry and perform. And வெங்கி சார் வந்து தெரில, அவர் வந்து பயங்கரமாக நான் நம்பிட்டார். ஒரு லிரிக்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்காக அது ஒரு ட்ரஸ்டின் அடிப்படையில் உருவாகிறது தான். ஏன்னா ஜிவி சார் பயங்கரமாக நம்பிடுவார். டே எழுதிடுறா அப்படின்றவார். எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன எழுத போகிறோம். ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்புகிறாரு, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பாட்டு எழுதும் போது எல்லாமே ஹீரோ எலிவேஷன் சாங்ஸாக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் கற்றுன்னு கத்தி உயிரை கொடுத்து கத்தி அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முறையாக ஒரு பட்டாம்பூச்சி போதும், உன் லிரிக்ஸுக்கு ரொம்பலாம் நெருப்பை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி அதை நம்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் உங்களோட வரவேற்பில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு லவ் சாங் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெங்கி சார், ஜிவி சார், சூர்யா சார், மமிதா மேம். அவங்க டான்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே அவங்க வந்து ஐ திங்க் அவங்க மமிதா மேம் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த ரீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐ நோ இவங்க டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். இது ஒரு ஃபேமிலிக்கான படம். இந்த இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் நாளைக்கு திரையரங்குக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்றதுல தெரில. ஏதாவது கேட்கணுன்னா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சரி, நீங்கள் இப்போது சூர்யா சாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட்டாம்பூச்சி எழுதிட்டு போயிட்டீங்க. மிச்சம் எல்லாருக்கும் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு எலிவேஷனான சாங். எலிவேஷனாக ஒரு 2 லைன் நம்ம சூர்யா சாருக்கா டக்குன்னு யோசிச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு நினச்சிக்கல. இல்லை, நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது சூர்யா சாரோட எல்லா ஹேர் ஸ்டைலு, அவரோட லுக்கு, அதெல்லாம் நானே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த சார் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீலை இன்றைக்கி வரைக்கும் அவர் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கார். எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கார். யூ ஷுட் கண்டினியூ திஸ் சார் அன்டில் நீங்களே எப்பா சின்ன பசங்களா அமைதியாக இருங்கடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள். அந்த ஸ்டைல், இந்த எனர்ஜி, இந்த
அது என்ன சொல்கிறது சார், நான் பாருங்கள் எனக்கெல்லாம் மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி இன்னும் சின்ன பசங்களோட வைப்லேயே இருக்கீங்க. ஐ திங்க் அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோன்றது ஷுட் இன்ஸ்பயர் எவ்ரிபடி. அவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹாப்பி டு சே ஆல் திஸ். தேங்க்யூ Thank சார். you. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்க்கு பேசினனால மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லி Thank you, ma'am. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் இந்த பேண்ட் ஷர்ட்டில். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க.